Hello everyone. இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெக்சர். திஸ் வீடியோ will be useful for NEET aspirant or JEE. ஓகே, வீடியோ ஃபுல்லாக தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, என்கிட்ட வீட்டில் முன்னாடிலாம் நம்ம வெயிட் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு கல் யூஸ் பண்ணுவோமா, லைக் 5 கேஜி இல்லை ஒரு 10 கேஜி தெராஸில் போட்டு பார்ப்போம் தெரியுமா. அது மாதிரி எனக்கு ஆல்ரெடி மெஷர் பண்ணி ஒன்று இருக்கும் தெரியுமா, தட் இஸ் ஆக்சுவலி த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. என்னன்னா ஒரு வேல்யூவை நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக பண்ணி எடுக்கிறோம்ல. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேல் இருக்கு, ஸோ அதுலேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுக்கிறோம்ல ஒன்று, தட் இஸ் த ரீடிங். இது மாதிரி மெஷர் பண்ணி என்னால் வந்து அதோட வேல்யூஸ் எல்லாமே ஃபைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா those are called physical quantities. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், தெராஸில் அந்த கல்லை போட்டு அதுக்கு இந்த இடைக்கும் அந்த இடைக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மெஷர் பண்ணி எடுக்கிறோம். அது getting my point? By using an instrument, we are measuring the quantity and that is called our physical quantity. Okay, these are all the two examples. ரெண்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த தெராஸில் இருக்கிற அந்த கல்லை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ரெண்டாவது என்னோட ஸ்கேல் இருக்குது, அதில் ஏதாவது இப்போ ஒரு பென்சிலை இங்கே வச்சு நான் மெஷர் பண்ண போகிறேன்னு வச்சுப்போம். வாட் இஸ் தி லென்த் ஆஃப் திஸ் பென்சில் அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி மெஷர் த லென்த் ஆஃப் த பென்சில், ரைட்? மேபி இட் கேன் பி ஒரு 10 சென்டிமீட்டர். இது மாதிரி நான் மெஷர் பண்ணேன் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு மை ஃபிசிக்கல் குவான்டிட்டி. திஸ் இஸ் கால்டு மை ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் இஸ் மாஸ், யூ கேன் சே லென்த். இன்னும் நிறைய நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இன்னொன்று நமக்கு டிரைவ்டு குவான்டிட்டி. ஓகே சார், வாட் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ரைட்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னா மொத்தம் அதில் வந்து 7 டைப்ஸ் இருக்குது. ஓகே, 7 இது இருக்குது. எல்லாமே ரொம்ப ஈஸிங்க. இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நம்ம வந்து ஒரு லென்த்தை மெஷர் பண்ணோம்னா எதில் மெஷர் பண்ணுவோம்? ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதில் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து மீட்டர் சொல்லலாம், சென்டிமீட்டர் சொல்லலாம், மில்லிமீட்டர் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். பட் அக்கார்டிங் டு எஸ்ஐ யூனிட் we have to say length in meters. ஓகே, எஸ்ஐ யூனிட் பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்தராக நம்ம அந்த சிஜிஎஸ் சிஸ்டம், எம்டிஎஸ் சிஸ்டம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் we will focus on எஸ்ஐ சிஸ்டம். ஏன் அப்படின்னா ஒய் யூ ஆர் சேயிங் எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னா, எஸ்ஐ சிஸ்டம் இஸ் நத்திங் பட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, இந்த ஐ வந்ததுக்கு காரணம் இன்டர்நேஷ்னல், எஸ்ன்றது சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதோட அர்த்தம் அதுதான். ஓகே, இப்போ லென்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம்? மீட்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதோட சிம்பிள் என்ன? எம். ஓகே, மாஸை எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம்? கிலோகிராமில் மெஷர் பண்ண போகிறோம் அக்கார்டிங் டு எஸ்ஐ யூனிட். அதோட சிம்பிள் நமக்கு கேஜ். டைமை நம்ம செகண்ட்ஸில் மெஷர் பண்ண போகிறோம், அதோட யூனிட் செகண்ட்ஸ். கரண்ட்டோடது மேபி இது கொஞ்சம் பேருக்கு தெரியாது, கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பையர். இட் இஸ் ஆக்சுவலி சயின்டிஸ்ட் நேம். ஓகே, ஸோ இதுக்கு ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி டெம்பரேச்சருமே கெல்வின் இருக்கு, இது கே. ஓகே, அதே அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இதை நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஆக்சுவலாக நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்பீங்க. மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எம்ஓஎல், மோல். ஓகே, அதோட யூனிட்டுமே அதுதான். ஸோ luminous intensity. What is luminous? Luminous intensity அப்படின்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட். லைட்டோட அது எவ்வளோ வெளிச்சமாக இருக்கோ அதுதான் வந்து நம்ம ஆக்சுவலாக luminous அப்படின்னு சொல்லுவாங்க. luminous. நீங்கள் கூட இந்த ஏதோ ஒரு கம்பெனி பேர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், luminous அப்படின்னு ஏதோ ஒரு கம்பெனி பேர் கூட இருக்கு. ஸோ அதோட அர்த்தம் லைட்டோட கம்பெனி. ஆக்சுவலி இட்ஸ் நத்திங் பட் பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த luminous-ஐ we can also say the power. ஓகே, எந்த அளவுக்கு பவராக இருக்குது, எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது, அது கெட்டிங் மை பாயிண்ட். அதுதான் வந்து சொல்லுவாங்க. இட்ஸ் ஆக்சுவலி த பிரைட்னஸ். ஓகே, ஸோ அதோட யூனிட் என்ன அப்படின்னா கேண்டலா. அதோட யூனிட் என்ன அப்படின்னா கேண்டலா.
Okay, so let's see the definition of the fundamental quantities. Okay, அதுக்கு முன்னாடி physical quantity ஓட definition அங்கேயே பார்த்தாச்சு. ஸோ அதுலேருந்து வந்தது தான் நமக்கு இந்த fundamental quantities. The unit used to measure fundamental quantities are called fundamental units. Okay, these are all the fundamental units. That is, the unit of the fundamental quantity is called fundamental unit. Okay, it does not depend on any other unit. This is most important. ஓகே, இது எதையுமே டிபெண்ட் பண்ணி வரதில்லை. ஏன் சார் இது எதையுமே டிபெண்ட் பண்ணாது அப்படின்னா, லென்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணோம்? வி ஹாவ் டு யூஸ் த மீட்டர் டேப். நம்ம மீட்டர் டேப் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை மெஷர் பண்ணுறோம். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, மாஸ் எப்படி வெயிட் பண்ணுறோம்? வெயிங் மிஷின். வெயிட் மிஷினை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். டயத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம்? வி நோ த ஸ்டாப் வாட்ச் ஆர் சம்திங். we have stopwatch, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட்டை எப்படி நம்ம மெஷர் பண்ணோம்? எஸ், இட் இஸ் அம்மீட்டர். ஸோ அம்மீட்டர். அதுக்கப்புறம் டெம்பரேச்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், மெஷர் பண்ணோம்? தட் இஸ் தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர் அப்படியா? டெம்பரேச்சரை நம்ம இன்னொரு விதமாகவும் மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக மெஷர் பண்ணியிருக்கோம். டியூ டு திஸ் கொரோனா நம்ம என்ன எங்கே போனாலும் ஒரு கன் மாதிரி வச்சு இப்படியே வந்து இது பண்ணிக்கிறாங்களா, டெம்பரேச்சர் வந்து நோட் பண்ணுறாங்களா? தட் இஸ் அந்த டெம்பரேச்சர் கன் வச்சு யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறோமா? தட் இஸ் ஆல்சோ த இன்ஸ்ட்ருமெண்ட் தட் வி ஆர் யூசிங் டு மெஷர் த டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இது கெமிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் ஆல்சோ வி கேன் மெஷர். ஸோ லுமினஸ் இன்டென்சிட்டி அகெயின். இதுக்கு என்ன சார் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு? ஓகே, இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எப்படி சார் மெஷர் பண்ணுறது அப்படின்னா, இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன், இப்போ நான் ஒரு மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி லேபில் நான் ஏதாவது ஒரு கெமிக்கல் என் கையில் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஐ நோ த எத்தனை கிராம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வி ஆல்சோ நோ த அட்டாமிக் நம்பர், ரைட்? வி ஆல்சோ நோ தி அட்டாமிக் நம்பர். அந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணி we can actually measure the amount of substance. Okay, fine. அதுக்கப்புறம் luminous intensity அப்படின்றது we have seen, இது வந்து என்ன அப்படின்னா, it is the brightness or shining. Okay, for example என்கிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோம். I have a torch light. Okay, ஸோ இது அப்படியே எமிட் ஆகுது. ஸோ இது சர்டைன் ஏரியாவை இப்போ கவர் பண்ணுதுன்னு வச்சுக்கோம், இங்கேருந்து இது வரைக்கும். ஓகே, அந்த ஏரியாவில் ஒரு வேவ்லென்த் இருக்கும் அந்த லைட்டுக்கு, கரெக்டு தானே? அதை மெஷர் பண்ணி ஃபர்தராக கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட லுமினஸ் இன்டென்சிட்டி. அதோட யூனிட் என்ன அப்படின்னா கேண்டிலா. அதை வந்து சிடி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வி வில் சி ஃபர்தர். கேண்டிலா அப்படின்றதுக்கு நம்ம ஸ்டெரேடியன் அப்படின்னு ஒன்று படிப்போம். அதாவது ஆங்கிளை நம்ம எப்படி சொல்லுவோமா, ஆங்கிள் இஸ் சம்திங் லைக் திஸ், இத்தனை ஆங்கிள் இருக்கு. அதே ஸ்டெரேடியன் என்ன அப்படின்னா ஃபர்தராக அதையும் நம்ம பார்ப்போம். We will see step by step. Okay, we will see what is derived quantity now. அதாவது எதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ அது இல்லாமல் மற்ற எதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அதெல்லாமே derived quantities. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது பார்த்தோமா, யூனிட்ஸ் பார்த்தோமா, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தோம். தட் இஸ் லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லுமினஸ் இன்டென்சிட்டி. இந்த 7 தவிர மற்றதெல்லாம் வரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, இதெல்லாமே நமக்கு டிரைவ்டு குவான்டிட்டி. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்தோட யூனிட் என்ன? மீட்டர். பிரெத்தோட யூனிட் என்ன? மீட்டர். ஸோ இட் இஸ் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியிலேருந்து ஒரு இதை டிரைவ் பண்ணி நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? தட் இஸ் மீட்டர் இன்டூ மீட்டர் இஸ் மீட்டர் ஸ்கொயர். அப்படி கண்டுபிடிக்கிறதுனால இட் கம்ஸ் அண்டர் டிரைவ்டு குவான்டிட்டி. ஓகே, லெட்ஸ் see the definition. The unit of derived quantity which depends on fundamental units for their measurement are called derived units. ஓகேவா? derived unitsோட மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை யூஸ் பண்ணிப்போம். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் derived quantity. ஓகே, we will see some example. First example is area. அதுக்கப்புறம் வால்யூமா, வால்யூமோட ஜென்ரல் ஃபார்முலா இஸ் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். லெட்ஸ் சே லென்த் வந்து மீட்டர், மீட்டர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் கியூப்.
Density க்கு என்ன formula? Density is nothing but mass per volume. Density is nothing but mass per volume. So which is equal to mass என்னது நமக்கு m, that is in kg. Volume is nothing but meter cube. So it is kg per meter cube. It is kg per meter cube. Then velocity க்கு என்ன formula? Velocity which is equal to displacement divided by time. This displacement divided by time. So that is equal to displacement oda unit meter, time oda unit second. So that is meter per second. Okay வா? ஃபர்தரா இதில் நம்ம டைமென்ஷனல் அனலிஸ்ட் பண்ண போகிறோம், டைமென்ஷனல் கரெக்டிவ்னஸ் எல்லாமே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த யூனிட் ஒரு ஃபார்ம்லேருந்து எப்படி இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம், இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். அடுத்து வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். மொத்தம் எத்தனை சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது இங்கே? ஒன்று வந்து எஃபிஎஸ் சிஸ்டம், சிஜிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம். மொத்தம் 3 இருக்குது. ஓகேவா? 3 சிஸ்டமில் எஃபிஎஸ் அப்படின்றது எஃப் ஃபார் ஃபுட், பவுண்ட், செகண்ட். லென்த்தை வந்து நம்ம ஃபுட், அதாவது எத்தனை ஃபீட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்டு கேட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். வி கேன் சே ஐ ஹாவ் 5 feet 11 inch. வி கேன் சே ரைட். ஸோ அந்த ஃபுட்டு தான் இது. லென்த்தை வந்து நம்ம ஃபுட்டில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். மாஸை பவுண்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாட்ச் WWF, அதில் எப்படி இருக்கும், வெயிட் எல்லாமே நமக்கு பவுண்ட்ஸில் இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அமெரிக்கன்ஸில் அப்படி தான் மெஷர் பண்ணுறாங்க. இப்போயும் அவங்க பவுண்ட்ஸில் தான் சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். டயத்தை எல்லா இடத்துலையுமே செகண்ட்ஸ், சிஜிஎஸும் செகண்ட்ஸ், எம்கேஎஸும் செகண்ட்ஸ். ஸோ டயத்தை பெருசாக பிரச்சனை இல்லை நமக்கு. அதே சிஜிஎஸ் சிஸ்டமில் லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா சென்டிமீட்டர். மாஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்க? கிராம்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எம்கேஎஸ் சிஸ்டம் நம்ம நார்மலாக எஸ்ஐ சிஸ்டமில் மாதிரி தான். ஓகே. It is an internationally used system. So that is meter, kilogram and second. இதை பற்றி தான் நம்ம வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே இதோட டைமென்ஷன்ஸ் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, when I say dimension, particularly MKS system, இதில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ மீட்டருக்கு நம்ம வந்து we can say it is a length, right? So L அப்படின்னு எழுதுவேன். ஓகே, மீட்டரை நான் L அப்படின்னு எழுதுவேன். அதுக்கப்புறம் மாஸ் கிலோகிராமில் இருக்கா, மாஸை நம்ம M அப்படின்னு தான் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் டயத்தை நம்ம வந்து Tன்னு அப்படியே வச்சுக்க போகிறோம். ஓகே, this is the dimension for, இது எதோடது, this is for length, that is okay, length L. This is for mass, that is M. Let me write here, this is length, this is mass, this is time. ஓகேவா? இதை வந்து இப்படி தான் மென்ஷன் பண்ணும். சரி சார், நீங்கள் வந்து கரண்ட் அப்போ எப்படி மெஷர் பண்ணுவீங்க, அதோட டைமென்ஷன் என்ன? எஸ், தட் இஸ் அ குட் கொஸ்டின். டைமென்ஷன் ஃபார் கரண்ட், ஐ தானே கரண்ட் நமக்கு. ஸோ ஐ யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் தட் ஒன் அஸ் ஐ ஆர் ஏ. எதர் யூ கேன் ரெப்ரசன்ட் இட் இஸ் ஐ, இல்லை அப்படின்னா ஏ, ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். சரி சார், அப்போ டெம்பரேச்சர் எப்படி டைமென்ஷனில் போடுறது? எஸ், we can say டெம்பரேச்சருக்கு டைமென்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா யூ யூஸ் டு ரைட் எல் அப்படியே இருக்கட்டும், எம் இருக்கட்டும், டி இருக்கட்டும், லெட்ஸ் சே ஏ அப்படியே இருக்கட்டும். டெம்பரேச்சர் இட் இஸ் கே. ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, கெல்வினுக்கு கே வருதா, ஸோ யூ ஆர் ஜஸ்ட் புட்டிங் கே தேர். ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் நமக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். டைமென்ஷன் ஃபார் ஆல், தட் இஸ் லென்த்துக்கு எல், மாஸுக்கு எம், டைமுக்கு டி, கரண்ட்டுக்கு ஏ இல்லைனா ஐ. அவங்க ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சருக்கு கே, ஃபார் டெம்பரேச்சர் இட் இஸ் கே. ஃபைன். அடுத்து ஒரு குவிக் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கால்குலேட் தி ஷேடட் ஏரியா. சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லிட்டாங்க, கால்குலேட் தி ஷேடட் ஏரியா. இதுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் த ஏரியா? It is looking like, for me it is looking like ellipse. Okay, ellipse oda formula enna? So ellipse oda formula is like this. Okay,
Okay, in question they have given you 4. இது questionல கொடுத்திருக்காங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் டைப் it's a typing error. Okay, so this 4 இங்க இருக்கு ஓகேவா. Okay, the area of ellipse is equal to area of ellipse என்ன வரும் நமக்கு. Okay, area of ellipse தெரியணும் அப்படின்னா we need to know the area of circle. circleக்கு pi r square வருமா, pi r square வருமா. இங்க என்ன வரப்போகுது, அதை எப்படி எழுதலாம், pi into r into r அப்படி எழுதலாமா. இங்க pi into இங்கேருந்து இதோட distance என்ன நமக்கு, for example it is a, let's say this is b. Okay, can I say pi into a into b, and that is the formula for area of ellipse. Okay, so இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, let's write 22 divided by 7 for pi. a ஓட வேல்யூ என்ன வரும், இங்கேருந்து இது வரைக்கும் it is 2. b ஓட வேல்யூ what is this one. Okay, இது வந்து 2 plus 2 is 4, then this has to be 3. So b ஓட வேல்யூ எனக்கு 1 வருமா. So this is the answer, that is 44 divided by 7. என்ன யூனிட் வரும், அவங்க எதுவுமே கொடுக்கல. So let's write unit. Okay, let's write unit, and this is the area of ellipse. Okay, note பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். Calculate the volume of given disk, radius 1 meter and thickness 1 mm. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, this is a disk. disk நமக்கு வந்து பார்க்கறதுக்கு சர்க்கிளாக இருக்கும். ஸோ let me take this is r. ஓகே, இப்படி இருக்கு. இதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்க போகுது. ஓகே, இதை மேலேருந்து பார்த்தா இப்படி தெரியும் எனக்கு. ஸோ ஐ கேன் சே this is top view. இது சைட்லேருந்து பார்த்தா எனக்கு எப்படி தெரியும், this is side view, and the thickness is given, that is t which is equal to 1 mm. இது 1 meter, இது 1 mm. So what is the volume formula? Can I write area into thickness? Can I write area into thickness? In the area into this thickness? Yes. Area ஓட formula என்ன நமக்கு, pi r square. So pi into r square into thickness is 1 mm. 1 mm 1 mm is equal to how many meters? It is equal to how many meters? 1 into 10 to the power minus 3 meter. Can I write like this? It is nothing but 1 meter is equal to 1000 mm. 1 meter is equal to 1000 mm. Note பண்ணிக்கோங்க. இதை 1 meter which is equal to 10 to the power 3 mm இப்படி எழுதலாம். So now இந்த 10 to the power 3 இப்படி வரப்போகுது. So I can write 1 mm which is equal to 10 to the power minus 3 meter. I think I can write like this. Okay, so இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், thickness t அப்படி போட்டுக்கிறேன். So pi into r is 1 square into thickness is going to be 10 to the power minus 3. So I can write the answer is pi into 10 to the power minus 3. அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பண்ண தேவையில்ல. otherwise you can write 3.14 into 10 to the power minus 3. ஓகே, நம்ம இங்கே வந்து இதையும் மீட்டரில் இருக்குது, இதுவும் மீட்டரில் இருக்குது. everything is in the meter. So I can write it is meter cube. So that is the volume of this disk. புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு, புரியுதா? try to understand this one. ஓகே, அடுத்து சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஜென்ரல் யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது கொஞ்சம் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ். சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் இட்ஸ் நத்திங் பட், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லைன் இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னொரு லைன் இப்படி இருக்குது. ஸோ தே ஆர் இன்க்ளைன்ட் ரைட் வித் an angle theta. ஓகே, let's say you can say it is 30 degree, or you can also say in radian. ரேடியன்லேயும் நம்ம சொல்லலாம் தானே. ரேடியனில் எப்படி சொல்கிறது, பைன்றது pi which is equal to 180 degree. So 30, that is nothing but I can say pi divided by 6. pi divided by 6 or 30 degree. Both are same. இது வந்து நமக்கு ரேடியனில் இருக்கு. This is in degree. Are you getting my point? இதுலேருந்து இது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, just put pi which is equal to 180 degree. Just put pi which is equal to 180 degree. Okay, pi radian which is equal to 180 degree. Okay, pi radian which is equal to 180 degree. So then I can say pi by 6 radian is equal to 30 degree.
Okay, I hope you are getting this point. That is 5 by 6. Okay, சரி ஓகே சார். இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்கமிங் நிறைய யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்னோட ட்ரிக்னாமெட்ரி வீடியோ பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஓகே, ஸோ நவ் வி வில் சி வாட் இஸ் ஸ்டெரேடியன். ஸ்டெரேடியன் ஆக்சுவலாக நம்ம இந்த லைட்டை பற்றி பேசணுமா? சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் அ டார்ச் லைட் ஹியர், சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் அ டார்ச் லைட், ஓகே, ஸோ டார்ச் லைட்டோட வெளிச்சம் நமக்கு இப்படி இருக்க போகுது. ஸோ இட் வில் பி லைக் திஸ். Maybe it will be like more focused on this area. இந்த ஏரியாவில் நமக்கு நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ ஐ கேன் ஃபைண்ட் வாட் இஸ் தி ஏரியா, வாட் இஸ் திஸ் ஏரியா விச் ஹாஸ் பீன் கவர்ட் இந்த த்ரீ டைமென்ஷனல். இது ஆக்சுவலாக வந்து 2 dimensional அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் வில் பி 3 dimensional. ஸோ இட் இஸ் அ ஸ்டெரேடியன். யூ கேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஆங்கிள் விச் இஸ் கவர்ட் இன் த 3D, லைக் 3Dயில் நமக்கு எப்படி ட்ரா பண்ணுவோமா, this is the angle which is covered in the 3D, which is equal to 1 steradian. Okay, just remember theta, that is radian, is in 2 dimensional, whereas steradian is in 3 dimensional. அது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். Okay, fine. Next we will see dimension of a physical quantity. நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். dimension of a physical quantity அப்படின்னா, let's see the definition first. Dimension of a physical quantity are the power to which the fundamental quantities are raised to obtain 1 units of that quantity. For example, நம்மகிட்ட ஒரு மாஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். என்கிட்ட மாஸ் இருக்கு, லென்த் இருக்கு, அதுக்கப்புறம் டைம் இருக்கு. இந்த 3 குவான்டிட்டிஸும் என்கிட்ட இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? டைமென்ஷனலாக எழுதணும் அப்படின்னா we have to write like m power 1, l power 1, t power 1. இந்த மூணுமே எனக்கு தெரியும் அப்படின்னா you can write like this. ஓகேவா? இதைத்தான் சொல்லியிருக்காங்க. dimensions of a physical quantity are the powers to which the fundamental units are raised to. ஓகே, சரி ஓகே, இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ். சரி ஓகே, அடுத்து டைரக்டா இப்போ வெலாசிட்டி அப்படின்றது நம்மளோட டிரைவ்டு குவான்டிட்டி. இதை எப்படி நம்ம வந்து டைமென்ஷனலாக எழுதுறது? ஓகே ஓகே, லெட்ஸ் see that one. வெலாசிட்டினா என்ன? வெலாசிட்டி is nothing but displacement divided by time. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் என்ன? In SI system I can write meter, in SI system I can write seconds. Okay, so இது வந்து ஒரு fundamental quantity, இது வந்து ஒரு fundamental quantity, whereas velocity is a derived quantity. இது நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தது, நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த m in dimensional நம்ம எப்படி எழுதுறோம்? Can you tell me what is this dimensional formula for this one? I can write it is L. இது வந்து நமக்கு L. ஓகே, சரி, டயத்தை எப்படி எழுதுவோம்? T. சரி ஓகே, எம்மோட பவரில் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. இட் மீன்ஸ் தட் இஸ் 1. இதோட பவரும் 1. ஸோ ஐ கேன் ரைட் 1 ஹியர் அண்ட் 1 ஹியர். ஸோ ஃப்ரம் திஸ் ஐ கேன் ரைட் L பவர் 1, T பவர் -1. இந்த T நமக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் -1. ஸோ திஸ் இஸ் தி டைமென்ஷனல் ஃபார்முலா for velocity. Okay, that is L power 1, T to the power -1. I hope you understand this one. சரி, அடுத்து momentum ஓட ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். We will derive momentum, that is P which is equal to mass into velocity. இதுதான் momentum ஓட ஃபார்முலா. சரியா? mass நம்ம எப்படி எழுதுவோம்? So this is a derived quantity, it is a fundamental quantity, this is also fundamental quantity. So mass நம்ம எப்படி எழுதுவோம்? mass we used to write as m into velocity க்கு இப்பதான் derive பண்ணோம். என்ன derive பண்ணோம் நம்ம? velocity we have derived L t power -1. So that is L power 1 t power -1. So can I write m 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? So I can write
m1 L1 t power minus 1. இதுதான் நம்மளோட dimensional formula for momentum. Understand this one. Okay. Next we will see for acceleration. Okay, acceleration அப்படின்னா என்ன? Acceleration is nothing but rate of change of velocity. Can I say like v divided by t? That is velocity divided by time. சரி, velocityயோட யூனிட் இப்போ தானே calculate பண்ணோம். What is that velocityயோட யூனிட்? L to the power 1, t to the power minus 1. So velocityயோட யூனிட் L to the power 1, t to the power minus 1. டைமுக்கு என்ன வரும்? Again t வரும். சரி, ஓகே. இதை நம்ம எப்படி எழுதலாம்? L1 t power minus 1, இன்னொரு t power minus 1. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? We can easily add this and this. Minus 1 plus minus 1 என்ன வரும்? That is minus 2. I hope you are getting my point. I hope you are getting my point. சரியா, இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். நமக்கு டைரக்டா இதோட யூனிட் தெரிஞ்சாலும் சூப்பர். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சார் இதோட யூனிட். அப்படின்னா மீட்டருக்கு என்ன வரும்? L வரும், டிவைடட் பை t பவர் 2 வரும். தட் இஸ் L t பவர் minus 2. ஓகே, இப்படியே ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் we will see what is the dimension of a force. ஃபோர்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? Force which is equal to mass into acceleration. இதான ஃபார்முலா, ஃபோர்ஸோட ஃபார்முலா. F is equal to ma. கரெக்டா? F is equal to ma. ஸோ மாஸை நம்ம எப்படி எழுதலாம்? m அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் acceleration இப்போ கண்டுபிடிச்சோம். What we have found is L t to the power minus 2. L t to the power minus 2. So this is the formula for force. This is the dimensional formula for force. Okay. சரி, ஓகே. ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? ப்ரெஷர் which is equal to, it is the ratio of force by area. Okay, for example pressure அப்படின்றது இந்த இடத்துல ஒரு டிஸ்க் இருக்குதுன்னு வச்சுப்போம். and it is facing, இதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் போய் இந்த ஏரியா ஃபுல்லா வந்து அது அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா that is going to be my pressure. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன நமக்கு? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் டிவைடட் பை ஏரியா. ஓகே, மாஸோட யூனிட் என்ன? we know மாஸோட யூனிட் இஸ் m. ஆக்சிலரேஷன் இஸ் L t power minus 2. இப்போ தான் பார்த்தோம். ஏரியாவுக்கு என்ன வரும்? ஏரியாவோட யூனிட் இட் இஸ் மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் எப்படி எழுதணும்? தட் இஸ் L ஸ்கொயர். சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? m to the power 1 இருக்கு. ஸோ this is 1, this is 1. ஓகே, அதே மாதிரி L to the power 1 இருக்கு. இந்த L to the power மேலே வந்துச்சுன்னா minus 2 வரும். This will become minus 2. So what is the answer? That is m to the power 1 L to the power minus 1 t to the power minus 2. இதுதான் நம்மளோட ப்ரெஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, அடுத்து நம்ம சார்ஜுக்கு பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஈஸி. நவ் we are seeing for எலக்ட்ரிக்கல்ஸில். இதை நீங்கள் எலக்ட்ரிக்கல்ஸில் படிப்பீங்க. உங்களோட 12th நீங்கள் இதை படிப்பீங்க. பட் நம்ம இப்போ ஜஸ்ட் we will touch the basic. ஓகே, கரண்டோட what is current? Current is nothing but rate of flow of charges q divided by t. q divided by t, that is rate of flow of charge. ஓகே சார், இப்போ சார்ஜோட யூனிட் கண்டுபிடிக்கணும். பட் எனக்கு டைரெக்டாக சார்ஜோட யூனிட் கேட்டிங்க அப்படின்னா ஐ கேன் சே இட் இஸ் a கூலும். ஆனால் ஹியர் we will easily find out q which is equal to it அப்படின்னு எழுதிக்கலாமா? we know what is current நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் a அப்படின்னு எழுதலாம், or we can write I அப்படின்னு எழுதலாம், even in dimensional. ஓகே, டாட் டயத்துக்கு என்ன வரும்? t வரும். so can I say the unit of charge is it or at? அவங்க கொஸ்டின்ல வந்து சாய்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, டோன்ட் வரி அபவுட் தட். அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ சார்ஜ் q which is equal to the dimensional formula is it or qt. okay, you can also say SI unit is coulomb. SI unit is, நீங்கள் கூலும்ஸில் எல்லாமே படிப்பீங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிப்பீங்க 12th. நோ இஷ்யூ, அங்கே நம்ம இன்னும் டீட்டெயிலாகவே பார்ப்போம். டு செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ்,
நம்ம கிட்ட வந்து ஒரு யூனிட் இருக்கு. ஓகே, நம்ம கிட்ட அதோட ஃபார்முலாவும் தெரியும். பட் ஹவு வி வில் செக் வெதர் இட் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் ஆர் ராங்? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? என்கிட்ட ஒரு யூனிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சி, இங்க ஒரு கொஸ்டின் இருக்கா? we will directly solve the question, no issue. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு சைடு v square which is equal to u square which is equal to 2as அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கா இல்லை ராங்காக இருக்கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் தட் we need to check. ஓகேவா? இப்போ v இருக்கு. v ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஃபார் வெலாசிட்டி நம்மளோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வந்துச்சு? that is L to the power minus 1, that is L by T. Okay, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு that is meter, so it will be L, வெறும் L மட்டும் வரும். அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷனுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? that is L to the power minus, sorry, LT power minus 2. Okay, this is the dimensional formula for velocity, displacement, acceleration. So இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, it is a formula in the laws of motionல இந்த formula நீங்க படிப்பீங்க. Okay, I will tell you this one is final velocity. இது final velocity. இதெல்லாமே கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. இது வந்து initial velocity. இது நமக்கு acceleration. A அப்படின்றது நமக்கு acceleration. S அப்படின்றது displacement. ஓகே, இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு செப்பரேட் இந்த பார்ட் வந்து இந்த v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் மை லெஃப்ட் ஹேண்ட் சைட், தட் இஸ் LHS, தட் இஸ் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். இதுக்கு நம்ம வந்து தனியாக வந்து டைமென்ஷனல் கண்டுபிடிக்க போகிறோம். தென் we will calculate RHS, that is 2as. So then we will see LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல v ஸ்கொயருக்கு என்ன யூனிட் நமக்கு? வெலாசிட்டி, தட் இஸ் LT power minus 1. ஸோ ஐ வில் ரைட் LT power minus 1, மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே LT power minus 1 அதே தான் ஒரு வெலாசிட்டிக்கு, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஃபர்தர் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா L ஸ்கொயர் T power minus 2 மைனஸ் L ஸ்கொயர் T power minus 2. கரெக்டா? ஸோ யூ டோன்ட் நீட் டு கேர், எதையும் மைனஸ் எதையும் கேன்சல் பண்ணிடாதீங்க. இன் டைமென்ஷனல் அனாலிசிஸ் எல் ஸ்கொயர் இருக்குது, டி பவர் மைனஸ் 2 இருக்குது, எல் ஸ்கொயர் இருக்குது, டி பவர் மைனஸ் 2 இருக்குது. சூப்பர், இது அப்படியே இருக்கட்டும். அப்போ நமக்கு ஆர்ஹெச்எஸ் என்ன வரணும்? நமக்கு எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 தான் வரணும். அது வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ 2as இருந்துச்சா, 2 நமக்கு தேவையில்ல, 2 is a unitless one, that is constant, அப்படியே இருக்கட்டும். ஏக்கு என்ன நமக்கு வரும்? எல் டி பவர் மைனஸ் 2 வரப்போகுது. எஸ் நமக்கு என்ன வரும்? S is L வரப்போகுது. ஸோ ரெண்டுமே உள்ளே போச்சு அப்படின்னா L will become L square because it is having 1 and this is having 1. 1 plus 1 is 2, that is L square. So T power minus 2. Okay. Can I say LHS which is equal to RHS? எப்படி சார் சொல்கிறீங்க? L power என்ன இருக்குது? 2 இருக்குது. T powerல என்ன இருக்குது? minus 2 இருக்குது. L powerல என்ன இருக்குது? 2 இருக்குது. T powerல என்ன இருக்குது? minus 2 இருக்குது. Again L powerல என்ன இருக்குது? 2 இருக்குது. T powerல minus 2 இருக்குது. இங்கேயும் minus 2 இருக்குது. So LHS is equal to RHS. Okay, fine. Let's see some இன்னொரு குட்டி கான்செப்ட் பார்ப்போம். That is the principle of homogeneity. Sir, what is homogeneity? இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. What is homogeneity அப்படின்னா, இப்போ நான் மாஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெயிட் வந்து ஒரு 70 kg. ஓகே, இஃப் ஐ நீட் டு ஆட் ஆர் சப்ட்ராக்ட் சம்திங், ஐ நீட் should be having kg. இது அக்ரி பண்ணுறீங்களா? என்கிட்ட 70 kg இருக்குது ஒரு இது. ஸோ இதை வந்து எதோட ஆட் பண்ணலாம்? ஐ கேன் ஆட் வித் 30 kg, ஐ கேன் ஆட் வித் 100 kg, அந்த மாதிரி நான் ஆட் பண்ணலாம். அதே 70 kg plus 20 centimeter, see this is called non-homogeneity. ஓகே, இது வந்து homogeneous, this is called non-homogeneous. ஒரு கேஜியையும் ஒரு சென்டிமீட்டரையும் என்னால் எப்படி ஆட் பண்ண முடியாதோ, கரெக்டு தானே? ஒரு கேஜியையும் ஒரு சென்டிமீட்டர் என்னால் ஆட் பண்ண முடியாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் லைக் இட் இஸ் டைமென்ஷனலி ராங்.
ஓகே. ஸோ நமக்கு இந்த யூனிட்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அப்படியே ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். That is called principle of homogeneity. I hope you are getting this point. Okay, this is very easy. ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கோம். இதோட யூனிட் என்ன வருது? L square t power minus 2 L square t power minus 2. அப்படி இருந்தால் தான் இதனால் சப்ராக்டே பண்ண முடியும். அப்படி பண்ணனா என்னோட வர ஆன்சர் எப்படி இருக்கும்? if I add or subtract kg, அதாவது 20 kg plus 30 kg இல்லை 20 kg minus 30 kg அப்படி பண்ண அப்படின்னா எனக்கு வர போகிற ஆன்சரும் எனக்கு கேஜியில் தானே இருக்கும். ஸோ இட் வில் பி L square t power minus 2 தான் நமக்கு இதோட அடுத்த ஆன்சர் வரும். That is LHS which is equal to RHS. You can even understand like this. Okay. Okay. Now we will see. சரி, நம்ம வந்து இப்போ எப்படி ஒரு நியூ ரிலேஷன் ஃபார் சிம்பிள் பெண்டுலம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி சிம்பிள் பெண்டுலம் அப்படின்றது இங்கே ஒரு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், தென் இங்கே ஒரு பாப் இருக்கும். we used to call that one as bob. So string is having some length L இருக்கும் அதுக்கு. ஓகே, இதோட பாபோட மாஸ் வந்து m இருக்கும். ஓகே, ஸோ கேன் ஐ சே நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் பீரியட் தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, அதாவது டயத்தை பொறுத்து இல்லை டைம் டயத்தை எதெல்லாம் மாற்றும். ஃபர்ஸ்ட் வி வில் சி இந்த பாபோட லென்த் அதிகமாச்சுன்னா என்னோட டைம் என்ன ஆகும், அது ஒரு கொஸ்டின். ஸோ வி டோன்ட் நோ, இட் இஸ் ப்ரொபோஷனல் டு எல். I don't know whether it is directly proportional or inversely proportional. So I am writing, நமக்கு தெரியாது இது directlyயா இல்லை inversely proportionalா இல்லை இதோட பவர் என்ன இருக்குன்னு தெரியாது. So I will write L to the power A அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் it is depend on mass-ஆ தெரியல அதையும். ஸோ நம்ம வந்து mass m which is equal to power B அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் we can write வேற என்னெல்லாம் இருக்கும்? எஸ், இது வந்து கீழே தொங்குதுன்னா அதுக்கு வந்து இட் ஷுட் பி ஹேவிங் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், தட் இஸ் அக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அது மேலே இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் ஜி பவர் சி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இதோட பவர்லாம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலி த பியூட்டி ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் இஸ் நம்மளால கான்ஸ்டன்ட் இதோட ஒரு இந்த ப்ரொபோஷனாலிட்டியை நான் கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு மல்டிப்ளை வித் அ கான்ஸ்டன்ட். நம்மளால வந்து கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க முடியாது யூசிங் திஸ் டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட். ஓகே, தட் இஸ் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். பட் இதோட ஃபார்முலா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டீயை வந்து இதோட ஈக்குவேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஓகே, இந்த ஃபார்முலாஸ் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். we will see how to find it dimensionally. டைமென்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டீயை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? இனிஷியலாக we can write டயத்தை வந்து t அப்படியே எழுதுவோம், t power 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ மற்றது வந்து m power 0 L power 0 டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் டைம். ஸோ கான்ஸ்டன்ட் நான் எழுத போகிறது இல்லை, அப்படியே இருக்கட்டும். அது எல்லை நம்ம எப்படி எழுதுறோம்? L power A அப்படின்னு எழுதிக்கிறேன். மாஸை m power B அப்படின்னு எழுதிக்கிறேன். பிகாஸ் we don't know that one and we are going to find, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, G எப்படி எழுதலாம்? G is nothing but acceleration due to gravity. So that is simply an acceleration. So அதோட ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? நமக்கு ஆக்சிலரேஷனுக்கு என்ன வந்துச்சோ அதே தான் வரப்போகுது, L t power minus 2 வரப்போகுது. So just write L t power minus 2. ஓகேவா? இதோட பவரில் C. சரியா? ஸோ now இப்போ ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we are going to equate this RHS which is equal to LHS or LHS which is equal to RHS. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எல் எங்கெல்லாம் இருக்கோ இங்கே ஒரு எல் இருக்குது, இங்கே ஒரு எல் இருக்குது. ஸோ கேன் ஐ சே திஸ் இஸ் ஏ, இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் L power C வரும். ஸோ A plus C. ஓகே, அதுக்கப்புறம் M power P அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் எல் போட்டாச்சு, மிச்சம் என்ன இருக்குது? C மட்டும்தான். ஸோ 2 into C. கேன் ஐ ரைட் லைக் திஸ்? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்? இந்த சியை உள்ளே மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஓகே, எல்லுக்கும் சிக்கும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதை திரும்ப வந்து நம்ம அந்த பவர்ஸை ஆட் பண்ணுவோம் தெரியுமா, அதே யூஸ் பண்ணி நம்ம ஆடும் பண்ணி எழுதியாச்சு. ஸோ கேன் ஐ ரைட் m to the power 0 ஹியர் 0 t to the power 1. ஓகே, இவ்வளோ பெரிய ஃபார்முலா நமக்கு கிடச்சிருச்சு. ஃப்ரம் திஸ் கேன் ஐ ரைட் or can I equate the powers
equate all the powers LHS சைடில் உள்ள அந்த பவர்ஸையும் RHS சைடில் உள்ள அந்த பவருக்கு நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லெட்ஸ் ஈக்குவேட் ஃபார் M. எம்மோட லெட்ஸ் சே திஸ் இஸ் LHS, திஸ் இஸ் RHS. LHSல என்ன இருக்குது நமக்கு? எம்மோட பவரில் 0 இருக்கா? தட் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு M என்ன இருக்குது? B இருக்கா? ஸோ திஸ் இஸ் B. B which is equal to 0. Super. Then we will find what is the L. L ஓட பவர்ஸை ஈக்குவேட் பண்ணுவோம். LHSல என்ன இருக்கு? 0 இருக்கு. RHSல என்ன இருக்கு? L, that is A plus C. Okay. First equation கண்டுபிடிச்சாச்சு, second equation கண்டுபிடிச்சாச்சு. Then we will equate the time. டயத்தை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். டயத்தை நம்ம ஈக்குவேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? LHS it is 1, RHS is minus 2C. Wow. Okay, then we can say C என்ன எழுதலாம்? C is minus 1 by 2. C is equal to minus 1 by 2. அதுக்கப்புறம் C வந்து கண்டுபிடிச்சாச்சு minus 1 by 2. Can I say A which is equal to plus 1 by 2? Can I write like this? இந்த Cக்கு பதிலாக இங்கே போடுங்க minus 1 by 2. அப்போ A என்ன வரும்? It will become plus 1 by 2. ஓகேவா? சரி, இப்போ A கண்டுபிடிச்சாச்சு, B கண்டுபிடிச்சாச்சு. See, we have A, we have B, we have C here. So, அந்த மூணுத்தையும் இதில் நான் இப்போ போட்டேன்னா என்ன வரும்? So, I know that A which is equal to 1 by 2, B which is equal to 0, C which is equal to minus 1 by 2. So, இதில் நான் ஃபார்முலா எல்லாத்தையும் போட்டேன் அப்படின்னா T which is equal to some constant K into length to the power 1 by 2. And m power 0 is 1, m power 0 is 1. So, acceleration due to gravity is minus 1 by 2. Can I write T which is equal to root of L by G, that is K into root of L by G. This is the formula. When it comes to time period of pendulum, you have seen the formula T. T oda formula enna paathirupinga? 2 pi root of L by G. இந்த formula உங்க நோட்ஸ்ல இருக்கான்னு பாருங்க. I think உங்களோட 11th நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் லேப் எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் இதுவாக தான் இருக்கும். சிம்பிள் பெண்டுலம் இருக்கான்னு பாருங்கள். 2 pi அப்படின்றது என்னது? கான்ஸ்டன்ட். 2 pi is my constant, that is K. ஓகே, L by G. ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸை வச்சு நம்மளால் ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ண முடியும். ஓகே, ஓகேவா? ஃபைன். அடுத்து we will find the time period of centripetal force. இல்ல it is not time period of centripetal force. நம்ம வந்து centripetal force ஓட ஃபார்முலாவை டிரைவ் பண்ணலாம். shall we derive the formula for centripetal force? ஓகே, அதை டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் centripetal force? என்னோட ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலர் மோஷனில் இருக்குதுன்னு வச்சுப்போம். லெட்ஸ் கன்சிடர் an object which is having mass m. Okay, in the direction with some velocity la இதோட radius r அப்படினு வெச்சுக்கலாம். ஒரு கல்லுல கயிறை கட்டி நான் சுத்திக்கிட்டே இருக்கேன். அப்ப நமக்கு என்ன தெரியும்? அங்க centripetal forceனால தான. that force will be in this direction. The centripetal force will be in this direction. Okay, which is having some centripetal acceleration. இந்த directionல நமக்கு ஒரு centripetal acceleration towards the கயிறு இருக்குன்ட்டு அதில் கல் கட்டியாச்சு, நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஓகே, சர்க்குலர் மோஷனில் நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். அப்போ அந்த கயிறில் ஒரு ஃபோர்ஸ் வரும் டுவர்ட்ஸ் த சென்டர், அதாவது உங்கள் கையை நோக்கி வரும். அந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே சார். ஸோ F which is equal to, can I say F is directly proportional to mass and acceleration? Okay, can I say F is directly proportional to mass into acceleration? கரெக்டா? இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு என்ன சார்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு நமக்கு என்ன இருக்க போகுது? தட் இஸ் த கொஸ்டின் நவ். ஃபோர்ஸ் we can always write F is equal to ma. நீங்கள் நியூட்டன் செகண்ட் லால படிச்சிருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா we are going to derive for rotation. சுத்துறப்ப நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? ஸோ can I say F is directly proportional to mass power A?
மாஸ் பவர் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ரீவியஸாக நம்ம எழுதுன மாதிரி மாஸ் பவர் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த டைரக்ஷனில் சுற்றினா இந்த டைரக்ஷனில் எனக்கு வெலாசிட்டி இருக்க போது வெலாசிட்டி பவர் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ தென் இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் பவர் சி அப்படி எழுதலாம் தானே? கரெக்டு தானே? ஸோ இட் இஸ் நத்திங் பட் எஃபோட ஃபங்க்ஷன்ஸ் எதெல்லாமே f is a function. f is equal to it is a function of mass, velocity and radius when it is rotating in a circular motion. சர்க்குலர் மோஷனில் சுற்றிட்டு இருக்கிறப்ப அந்த கல் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், இல்லை அந்த ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, நம்ம சுற்றுறப்ப கொஞ்சம் வெலாசிட்டி இருக்கும் போது தட் இஸ் வி, சுற்றுறப்ப ஒரு கயிறு கட்டணும் அதோட லென்த் இருக்கும் போது தட் இஸ் ஆர், அந்த கல்லுக்கு ஒரு மாஸ் இருக்கும் தட் இஸ் எம். ஓகே, ஸோ கேன் ஐ சே ஃபோர்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி இன்டூ ஆர்? ஓகே சார், அப்புறம் ஏன் சார் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு இங்கே எழுதிருக்கீங்க? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஆக்சலரேஷன் வி பை டி அப்படி எழுதலாமா? ஓகே, இப்படியும் நம்ம எழுதலாம். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் லீனியராக ஒரு ஆப்ஜெக்ட் போயிட்டு இருக்குதுன்னா நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ பட் they were asking for centripetal force. Centripetal, that is it is rotating with some velocity in the circular motion. அதுதான் நம்ம இப்போ சொன்னது. சரி, ஓகேவா? ஸோ இதை நம்ம f which is equal to some constant into m power a, v power b, r power c இப்படியும் நம்மளால எழுத முடியும். சரி, ஓகே. நம்ம ஃபோர்ஸுக்கு என்ன டைமென்ஷனல் அனாலிசிஸ், அந்த ஃபார்முலா என்ன எழுதணும்? கேன் யூ டெல் மீ தட் ஃபோர்ஸோட அந்த ஃபார்முலா என்ன எழுதணும்? ப்ரீவியஸாக நம்ம எழுதணும் தட் இஸ் நியூட்டன். ஃபோர்ஸோட டைமென்ஷன் இஸ் நியூட்டன். பட் டைமென்ஷனலாக நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா m பவர் 1. ஓகே, அதுக்கப்புறம் ஃபார் ஆக்சிலரேஷன் வாட் இஸ் தட் ஒன்? ஃபார் ஆக்சிலரேஷன் இட் இஸ் L t power minus 2. Okay, this is the dimension of force. சரி, ஓகே. நம்ம எப்பயும் k எழுதுறதில்ல, k ஓட டைமென்ஷன் நத்திங் that because that is a constant. ஸோ m பவர் a வரும், அதுக்கப்புறம் v பவர் b வரும், தென் r பவர் c அப்படி எழுதிக்கிறேன். சரி, mன்றது மாஸ், m தான். வெலாசிட்டிக்கு என்ன வரும்? வெலாசிட்டி இட் இஸ் L பவர் t பவர் minus 1 into b. R க்கு என்ன வரும்? R is L length, so I can write like this. So இது அப்படியே m power 1, L power 1, t power minus 2. இது அப்படியே நம்மளால எழுத முடியும். கரெக்டு தானே? ஸோ இதோட அடுத்த ஸ்டெப் I can write m power a, L power b, இங்கே ஒரு c இருக்கு, ஸோ I can write L power b plus c. ஸோ t power minus b எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மல்டிப்ளை எவ்ரிதிங் இன்சைட். ஸோ இங்கே வந்து m power 1, L power 1, t power minus 2. So again equate the powers. So LHS which is equal to RHS. LHS ல இருக்கிற பவர் எல்லாமே RHS ஓட ஈக்குவேட் பண்ண போறோம். So if I equate for m, then that will be a which is equal to 1. அதுக்கப்புறம் L க்கு ஈக்குவேட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 1 which is equal to b plus c. ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும்? தேர்ட் ஈக்குவேஷன் வில் பி ஓகே. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வருதுன்னு பார்ப்போம். தட் இஸ் மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு minus 2. ஸோ தென் ஐ கேன் சே பி விச் இஸ் ஈக்குவல் டு 2. பி விச் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா சி என்ன வரும் நமக்கு? பி 2 அப்படின்னு இங்கே போடுறேன். ஸோ சி விச் இஸ் ஈக்குவல் டு 1 minus 2. ஸோ சி வில் பி minus 1 அப்படின்னு வரப்போகுது. ஸோ நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுவோம்? ஏ பி சியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. So f will be equal to some constant into m power a என்னது 1, v power b என்னது 2, c power, I'm sorry, it is not c power, it is r power c இருக்கா? c is minus 1. So from this I can write some constant into m v square by r. So that is the formula for centripetal force. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, fine. So அடுத்து we will see some conversion factor. Conversion factor அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். 1 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோமா? This is equal to how many centimeters? 1 meter is equal to 100 centimeters. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட நம்பர் n1. இது என்னோட யூனிட் தட் இஸ் u1 which is equal to இது என்னோட நம்பர் 2, இது என்னோட யூனிட் 2. Okay, this is the formula that we are going to use. Okay, wow.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்வர்ஷன் ஃபேக்டர் இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. 1 மீட்டர் அப்படின்றது நம்ம 100 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். அந்த 1 அப்படின்றது நமக்கு n1, mன்றது u1, 100ன்றது n2, சென்டிமீட்டர்ன்றது u2. சரி, ஓகே. we will see one example. What is the value of 1 Newton in dyne? 1 Newton அப்படின்னா எத்தனை dyne அப்படின்னு கேட்குறாங்க. What is the value of 1 Newton which is equal to dash dyne? ஓகே, dyne அப்படின்றது நம்மளோட CGS ஓட யூனிட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் இப்போ தான் நம்ம அதை பார்த்தோம். ஸோ 1 Newton அப்படின்றது எதோட யூனிட்? இட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். இட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் which is equal to 1 Newton ஆர் அது எத்தனை dyne அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் அவர் கொஸ்டின். we will solve step by step. என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா n1 u1 which is equal to n2 u2. ஸோ இங்கே n1 என்னது 1, u1 என்னது நியூட்டன், n2 என்னது, அப்புறம் u2 அப்படின்றது dyne. ஓகே, ஸோ தென் we can say நமக்கு டைமென்ஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி சேம். அக்ரி வித் மீ? டைமென்ஷன் நமக்கு சேமாக தானே இருக்க போகுது. நம்ம இப்போ n2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் மீ ரைட் n2 which is equal to n1 u1 divided by u2. okay, are you getting my point? சரி, ஓகே. அப்போ அந்த n2 which is equal to n1 is a constant, n1 that is nothing but 1. அதை வெளில வச்சுக்கிறேன். u1 என்னது? u1 is a unit. force ஓட யூனிட் என்னது? so can I write m1 m power 1 l power 1 t power minus 2. this is the dimension formula for force. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸோட யூனிட் என்ன நமக்கு? m power 1 l power 1 t power minus 2 divided by இதோட யூனிட் எப்படி இருக்கு நமக்கு? it is in CGS system. okay, it is in CGS system. ஆனால் அதனால நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா let me write this one as m2 l2 t2. let me write like this m2 l2 t2. ஓகேவா? பட் அகைன் நமக்கே தெரியும் ரெண்டுத்தோட யூனிட்டும் நமக்கு சேமாக தான் இருக்கணும். பிகாஸ் தட்ஸ் தென் ஒன்லி இட் வில் பி டைமென்ஷனலி கரெக்ட். ஸோ நம்ம l divided by, let me write like this m1 m2, let's take m1 l1 t1. okay, அதனால கேன் ஐ சே தேர் யூனிட்ஸ் ஆர் சேம்? அதாவது ஃபோர்ஸோட டைமென்ஷனல் யூனிட் ஒன்னே ஒன்று தான், தட் இஸ் m1 l1 t minus t power minus 2. அது மட்டும்தான். ஸோ ஐ கேன் ரைட் லைக் திஸ் 1, இங்கே பவரில் 1, இங்கே என்ன வரும் நமக்கு? t1 divided by t2 which is equal power minus 2. ஸோ ஏன்னா நமக்கு இங்கேயும் நமக்கு -2 தான் வரப்போகுது. சாரி, கெட்டிங் மை பாயிண்ட்? இங்கேயும் நமக்கு 1, இங்கேயும் நமக்கு 1. ஃபோர்ஸோட ஃபார்முலா இஸ் ஒன்லி ஒன் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, அது நீங்கள் எந்த யூனிட்டாக இருந்தாலும் சரி. சரி சார், இதுலேருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா n2 which is equal to, இங்கே m எப்படி கொடுத்துருக்காங்க? m is given in Newton. Newton is nothing but 1 Newton is equal to 1 Newton is equal to kg meter per second square. It is in SI system. It is in SI system. ஓகே, நம்ம இப்போ டைனுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். டைன் இஸ் நத்திங் பட் சிஜிஎஸ் சிஸ்டம் என்ன வரும்? சிஜிஎஸ் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்கும்? இட் இஸ் சென்டிமீட்டர், கிராம்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட். கரெக்டு தானே? எப்படின்னு சொன்னேன்? சி ஃபார் சென்டிமீட்டர், ஜி ஃபார் கிராம்ஸ், எஸ் ஃபார் செகண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலே உள்ளது என்னது? n1 is for n1 u1. okay, u1 is for SI system. SI systemல இது என்னது? kg. m2 is for CGS system, that is centimeter. I'm sorry, that is grams. g அப்படின்னு எழுதிக்கலாம். l என்ன வரும்? மேலே இருக்கிறதுக்கு SI சிஸ்டமுக்கு மீட்டர், கீழே இருக்கிறதுக்கு it is சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் t1 is செகண்ட், இங்கேயும் செகண்ட், that is power minus 2. ஓகே, சரி, ஓகே. அடுத்த ஸ்டெப் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ we can easily write n2 which is equal to kg.
1 kg is how many grams? 1 kg is how many grams? 1 kg is 1000 grams. 1000 grams divided by g. Grams divided by g. அப்புறம் 1 meter is 100 centimeter divided by centimeter. Okay. 1 second is second. இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். So we can cancel this. So n2 which is equal to 10 to the power 5 அப்படின்னு எழுதலாம். இல்லை ஒரு ஸ்டெப் போட்டு எழுதிக்கோங்க. 10 to the power 5. n2 which is equal to 10 to the power 5. Can I say 1 Newton which is equal to 10 to the power 5 dyne? 1 Newton which is equal to 10 to the power 5 dyne. Okay, that is our answer. Okay, then almost we are near to the end of this lecture. That is, what are all the limitations that we have seen? It does not give any information about the dimensional constant. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணோம். அதாவது t which is equal to 2 pi root of L by G அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். ஆனால் நம்மளுக்கு 2 pi அப்படின்றது அது கொடுக்கவே இல்லை. So it is not giving any dimensional constant. If formula containing trigonometric function, that is sin theta cos theta இல்லை exponential sin theta cos theta அந்த மாதிரி trigonometric functions ஏதாவது இருக்கு, இல்லை trigonometric ratios ஏதாவது இருக்கு, இல்லை exponential powers ஏதாவது இருக்கு, இல்லை logarithmic or log அப்படி ஏதாவது இருக்கு, we cannot derive that one. Dimensional analysis யூஸ் பண்ணி இந்த மூணுமே நம்மளால பண்ண முடியாது. Okay, this is the limitation. அதுக்கப்புறம் it gives no information about whether it is scalar or vector quantity. Direction analysis பண்ண முடியாது. ஓகே, இது வெக்டர் குவான்டிட்டியா இல்லை ஸ்கேலர் குவான்டிட்டியா அப்படின்றதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. These are all the 3 limitations of dimensional analysis. Okay, we will see a quick previous year question. Okay, if the dimension of a physical quantities are given MA LB T power C, அதாவது MA LB T power C, இதையும் நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இதில். Then the physical quantity will be given by, then the physical quantity. Okay, இப்போ ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம போகணும். ப்ரெஷரோட ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியுமா? Can you tell me what is the ப்ரெஷரோட ஃபார்முலா? Pressure is equal to force per area அப்படின்னு சொன்னோம். ஃபோர்ஸுக்கு வந்து m into L T power minus 2, ஏரியாவுக்கு L ஸ்கொயரு. So I can write m L power T power minus 1 T power minus 2. So இங்கே என்ன இருக்கு? A which is equal to 1, B which is equal to minus 1, C which is equal to minus 2. எப்படி ஃபாஸ்ட்டாக போட்டணும் அதே மாதிரி நீங்களும் போட ட்ரை பண்ணணும். இஸ் ஏ இங்கே இருக்கா? தட் இஸ், சரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறேன். பட் இன் எக்ஸாம் யூ ஷுட் நாட் டூ லைக் திஸ். ஓகே, டேரெக்டாக பார்த்தோன்னே எழுத தெரியணும். m power 1 இருக்குது, L power minus 1 இருக்குது, T power minus 2 இருக்குது. ஸோ A is 1, A which is equal to 1, B which is equal to minus 1, okay, C which is equal to minus 2. சரி, ஓகே. So option A is correct. But ஆனால் if they never said whether it is a single selection or multiple selections அந்த மாதிரிலாம் கேட்பாங்க sometimes. Okay, fine. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? we need to be ready. ஸோ அடுத்து இன்னொன்னையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன நமக்கு? that is L divided by T power minus 1. okay, so this is for velocity. நான் வந்து என்ன எழுதுறேன்? MA LB T power C அப்படி எழுதிக்கிறேன், which is equal to, இங்கே L power 1 இருக்கு, T power minus 1. I'm sorry, this is only T, not T power minus 1. மேலே வந்தால் T power minus 1. ஸோ நமக்கு இங்கே என்ன வரும்? M power 0 இருக்கு, L power 1 இருக்கு, T power minus 1 இருக்கு. ஸோ A is 0, ஆனால் A இங்கே 1 இருக்கு. ஸோ this is not the answer. And of course this is not the answer, this is not the answer. You can easily see, ஏன்னா மாஸ் நமக்கு இங்கே வந்து 1ஆவது இருக்கணும், பிகாஸ் தட் இஸ் ஃபோர்ஸில் வந்து மாஸ் இருக்கும், தட் ஷுட் பி 1. ஆக்சிலரேஷனில் மாஸ் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங், திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஒன்லி ஆன்சர் இஸ் திஸ் ஒன். நம்ம இன்னும் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஃபுல் சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் we will solve a lot of previous year question. நீட், ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அதில் உள்ளது, அதுக்கப்புறம் வந்து ஜிப்மரில் உள்ள அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ஷேர் இட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை.